ஐயா ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ஐயாண்ட சொன்னேன். எல்லாம் அரிசி மூட்டை குடுத்துக்கிறாரு. எனக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே செய்றாரு ஐயா. யார் கஷ்டத்தோட வந்து கேட்டாலும், ஐயா அரிசி மூட்டை அவரால முடிஞ்ச உதவி பண்றாரு. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா உருவி விட்டு, நல்லா அவங்க கஷ்டத்தெல்லாம் போக்கி, இந்த போரூர் ஐயா எங்களுக்கு நல்லா செய்றாரு. இன்னும் அவரு மேலும் மேலும் வளரணும். எங்கள மாரி கஷ்டப்படுறவங்க இன்னும் வந்து அவரு அவரு தேடி வரணும். அவரு நல்லா செய்றாரு. ஐயா, நான் போரூர் ஐயா கொண்டு பேசுகிறேன். நான் வந்து 2026லேருந்து இந்த வீட்டில் வாடகை வீட்டில் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறேன். மக்கள் நிறைய கூட்டங்கள் வந்தது. இந்த ராஜ் வெட்னீஸில் எடுத்து போட்டு தான் மக்களை கொண்டு வந்து என்னை அறிமுகப்படுத்தி விட்டது அவர் தான், வேற யாரும் கிடையாது. இந்த ராஜ் வெட்னீஸை தான் என்னை கொண்டு போய் உலகமெல்லாம் சேர்த்துட்டாரு. அவங்க வச்சு தான் மக்களுக்கு வர்றாங்க, பிரச்சனை தீர்றாங்க. 2020 கொரோனா வந்துச்சு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அதுலேருந்து நெட்டில் போட்டேன் வரவன் நான். இப்போ வாரத்தில் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணுறேன். செலவு கூட காசு இல்லாமல் ராஜ் வெட்னீஸ் சேனல்காரர் எனக்கு காசு கொடுத்தாரு ஆஸ்பத்திரிக்கு. ஆனால் எந்த சேனல்காரும் தரமாட்டாங்க. எனக்கு அந்த சேனல்காரர் எனக்கு ஆஸ்பத்திரியில் பாருன்னு சொல்லி அவர் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணி ஆஸ்பத்திரியில் வந்து என்னை பார்த்துட்டு வந்தார். எந்த சேனலும் பண்ண மாட்டாங்க. அதனால நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன், மக்களுக்கு நல்லா வைத்தியம் பண்ணுறேன், மக்களுடைய இது நேர்மையாக நான் நடக்கிறேன்னு சொல்லி அவர் வாரம் வாரம் வந்து எனக்காக மக்களை எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் ஃபோன்லேயே யூடியூப் சேனலில் கொடுத்துறாரு. ரெண்டாவது வந்து இன்ஸ்டாகிராம் கொடுத்துறாரு. ஷார்ட்டும் போட்டு மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி மக்கள் இடத்துல இருக்காங்க, போங்க உங்களுக்கு பிரச்சனைலாம் தேருன்னு சொல்லி எனக்காக அவர் எடுத்து போட்டு கஷ்டப்பட்டு வர்றாரு. ஆனால் மக்கள் நல்லா வளரணும் செய்யணுக்காக அவர் எடுத்து போகிறாரு. அடுத்த வாரத்தில் வந்து பேரனுக்கு 14வது பிறந்த நாள், 16 வருஷம் பிறந்த நாள் முன்னிட்டு தாய்மார்களுக்கு எத்தனை தாய்மார்கள் வந்தாலுமே புடவை உண்டு. ஆனால் 12 மணிக்கு வந்துடணும். தயவுசெய்து இப்போ சொல்கிறேன், 12 மணிக்கு வந்துட்டீங்கன்னா புடவை எல்லா தாய்மார்களுக்கு புடவை உண்டு, ஐயா உண்டு. என் பேர் சபரிநாதன். அடுத்த வாரம் என் பர்த்டே. எங்கள் தாத்தா வந்து என் பர்த்டேக்காக எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு. எல்லாரும் வாங்க. என்ன பிரச்சனை? எவ்வளவு நாளா? 20 வருஷமா? என்ன பண்ணுது? போனீங்களா? என்ன சொன்னா சொல்லுங்க. வலிக்குது. எது வலிக்குது? சரியா வைக்க முடியாது. இப்ப பாருங்க, வைங்க, நல்லா வைங்க. வலிக்கிற பாருங்க. நடந்து வேகமா போங்க, நடந்து வேகமா போங்க, வேகமா போங்க. நீ போங்க வேகமா, நடந்து வேகமா வாங்க. வைக்க முடியுதா? உட்காருங்க. எவ்வளவு நாள் இது மாதிரி? 20 வருஷமா? 20 வருஷமா தீர்ப்பு கிடைக்குது. கை மேல நல்லா இருந்தீங்க. நல்லா வந்து வரைய நம்பி வரீங்க. நான் நம்பிக்கை கொடுத்து காசு கொண்டு இது என்ன இதெல்லாம் நண்பு வேகம் தொட்டு எல்லாம் வெளியே மாட்டேன் பாரு. ஐயே இது வரைக்கும் கொண்டு வரேன். கூடுதா
ஏதோ தாயத்து தகுந்த வாங்கிய முன்ன இப்ப இல்ல இல்ல வருது எனக்காக சொல்லக்கூடாதுங்க. எப்படி இருக்குது உங்கள்கிட்ட கேட்கிறேன். இருக்கு நல்லா இருங்க. நல்லாதா வரீங்க கோலத்துலேருந்து வரோம். எப்படி ஐயா தெரியும்? இது மாதிரி சொன்னா தான் தெரிஞ்சு அறிமுகம். அப்போ என்ன வழியோட வந்தீங்க? நரம்பு தளர்ச்சி வந்து ஐயா கை வச்சதுக்கு அப்புறம் எப்படி கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும். பரவாயில்லைங்களா? நடக்க முடியாம இருந்ததா? அப்படியே சுமாரா இருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும். ஏதோ ஒரு சக்தி இருக்கா? இருக்கு. நிறைய பேர் சொல்லுவீங்களா? சொல்லுவோம் வழி இருக்கிறவங்களுக்கு. கண்டிப்பா. சரி உட்காருங்க. எவ்வளவு நாளா? 2 மாசமா. 2 மாசமா இருக்கு. இப்படி பாருங்க. பாருமா இருக்கா பாருமா இப்ப பாரு கம்மியாச்சா? தனியா இப்படிதான் வலிக்குதா? ஒரே வைத்தியம் பண்ணி நானு எங்க இருக்குதோ அதை மட்டும் சொல்லுங்க. சர்வீஸ் போடுங்க. எப்பதான் சொல்லிட்டுறேன். வரமா இந்த மாதிரி பண்ணணும். கொஞ்சம் தண்ணி சூடு பிடிக்க அழுப்பு போடு. இந்த அளவுக்கு இங்க இங்க தண்ணியில போட்டு 2 காலம் தண்ணியில வைக்க கொஞ்ச நேரம். சொன்னேன் இந்த காலத்துக்கு முன்னூறு கொஞ்சம் சூடு தர இல்லையா? எரிக்கல முடிக்கும். செங்கலை சூடு பண்ணு போட்டு பிரிக்க வச்சு நிதி போயிடும். வர வேண்டிய வேலை இல்லை. வைத்து சொல்லிட்டேன். சரியா? ஏதாவது 2 வைத்தியம் பண்ணு. ஆமா வழி வராது. பண்ணையில வழி வரும். நல்லா கேட்டுக்கியா? அப்பா வைக்கிறேன் போடுறதா போச்சாமா? வீட்டுல கொஞ்சம் பேர் என்ன வேணும்? அப்புறமா கைவழி கால்வழி மெயின். இப்ப கைவழி கால்வழி வாங்க. அப்புறமா நான் பார்க்க மாட்டேன். வாங்க எவ்வளவு நாள்? உட்காரு. எங்க தானே எவ்வளவு நாள் இருக்கு? எத்தனை வருஷமா இருக்கு? எங்க போனீங்க? ஆஸ்திரிக்கா போனியா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அப்ப பாருங்க நடந்து போங்க. நடந்து போமா. எப்படி பாருமா? நடந்து போவா. நீ நடமா வேமா நடந்து போயாமா? என்ன பாக்குற? எப்படி பாயத்தோட சொல்லுங்க. நல்லா இருக்குதா? சொல்லலாமா? இருமா ஏதோ ஒரு வேலை முடிக்க மாட்டேன். பண்றீங்க இந்த வேலை முடிஞ்சது. அப்புறமா அந்த வேலை செய்யுங்க. என்னதா? ஆமா காலம் வச்சது கொஞ்சம் நல்லா ஒண்ணும் இல்ல. நீ நல்லா ஒண்ணும் இல்ல. நான் சொல்றபடி செய். என்ன வாங்கிட்டு எப்படி பேசேன் தேர்ச்சி தனியா
ஏம்மா கொஞ்சம் வெளியில போனீங்க. ஆமா ஒரு 10 நிமிஷம் வெளியே நான் கூப்பிடுறேன். சொல்லுமா உன் பேர் என்னம்மா? என் பேர் ஜெயந்தி. எங்கிருந்து வரீங்க? பாய்க்காடுல இருந்து வரேன். பாய்க்காடை மௌலி பக்கம். என்ன வழிக்காக வந்தீங்க? முட்டி வலிக்காக வந்தேன் நான். ஐயா கை வச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பரவாயில்லையா? பரவாயில்ல. என்ன நம்பிக்கை இருந்திருக்கா? நான் இதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஒருத்தர் சொன்னாங்க வந்தேன் கால் வலிக்குதுன்ட்டு. யார் சொன்னாங்க? என் தங்கச்சி சொன்னான். அவங்க ஆவடியில் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க இங்கேருந்து. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஐயா கை வச்சு உருவி விட்டுறதுக்கு அப்புறம் பரவாயில்லையா? பரவாயில்ல. இப்படியே சரியாயிடுமா அப்படின்ட்டு தான். எனக்கு கால் வலி முட்டி வலி சுத்தமா நடக்கவே முடியல என்னால. இல்லம்மா இப்ப நடந்தீங்களே வித்தியாசம் தெரியுதா? வலி தெரியல. வரும்போது இருந்த வலி இருக்கா இப்ப? இல்ல இல்ல இல்ல. சரி.